வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டின் புனிதமான கட்டிடக்கலை மற்றும் அதோட ஆன்மீக ரகசியங்களை தேடி ஒரு பயணம் போக போறோம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் செங்கற்களாலும் கருங்கற்களாலும் கட்டப்பட்ட சாதாரண கட்டிடங்களை பத்தி இல்லங்க. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நமக்கு புரிய வைக்கிற வாழும் வரைபடங்களை பத்தி. கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 3,90,615. ஆமாங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோயில்களோட அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை. நினைச்சு பாருங்க, இத்தனை லட்சம் கோயில்களை தன்னுள்ள வச்சிருக்கிற தமிழ்நாடு உலகத்தோட மிகச்சிறந்த ஆன்மீக பூமிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? இது வெறும் கணக்கு இல்லைங்க, இது பல ஆயிரம் வருஷங்களா தொடர்ந்து வர்ற நம்ம கலாச்சாரத்தோட ஆழமான வேர்கள். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடங்கள் வெறும் சாமி கும்பிடுற இடங்கள் மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு உத்தரமேரூர் மாதிரி பல கோயில்கள்ல இருக்கிற கல்வெட்டுகளை படிச்சு பார்த்தா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு சூப்பரான ஜனநாயக முறைப்படி தேர்தல் மூலமா தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு ரொம்ப தெளிவா புரியும். சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம பார்க்குற நவீன வாக்களிப்பு முறைக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல பழங்கால கோயில்கள் மற்றும் சோழர்களோட கட்டடக்கலை அதிசயங்களை பத்தி பார்ப்போம். அப்புறம் நவகிரக திருத்தலங்கள், குறிப்பா சனி பகவானோட தனித்துவமான சந்நிதிகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதை தொடர்ந்து சித்தர் போகரோட ஆன்மீக அறிவியல், கடைசியா தமிழ் கலாச்சாரத்தின் மையங்களா இந்த கோயில்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்கு வரலாம். பழங்கால கோயில்களின் பூமி மற்றும் கட்டிடக்கலை அதிசயங்கள். இந்த பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில உருவானது இல்லைங்க. பல்லவர்கள், சோழர்கள்னு மாபெரும் வம்சங்களோட ஆதரவால தான் இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் மாமல்லபுரத்துல ஒரு பாறையை குடைஞ்சு கட்டின கடற்கரை கோயில்கள் ஆரம்பிச்சு 11ஆம் நூற்றாண்டுல மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டின உலக புகழ்பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வரைக்கும் கட்டிடக்கலை எப்படி ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. 12ஆம் நூற்றாண்டுல உருவான ஐராவதேஸ்வரர் கோயில் சோழர்களோட கலை நுணுக்கத்துக்கே ஒரு உச்சம்னு சொல்லலாம். இப்போ நவகிரக திருத்தலங்கள், அதாவது பிரபஞ்ச தெய்வங்கள் பத்தி பார்க்கலாம். மாநிலம் முழுக்க பரவி இருக்கிற இந்த கோயில்கள்ல இருந்து இப்போ நம்ம கவனத்தை மாயவரம் மற்றும் கும்பகோணம் பகுதிகளில் இருக்கிற ஸ்பெஷலான நவகிரக திருத்தலங்கள் பக்கம் திருப்புவோம். சோழர்களோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலையில உருவான இந்த கோயில்கள் பிரபஞ்சத்துல இருக்கிற கோள்களோட சக்தியை பூமிக்கு ஈர்க்கிற மையங்களா இருக்கு. 9 கோயில்களும் ஒண்ணுக்கொன்னு பக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒண்ணுன்னு ரொம்ப பிரத்யேகமா அமைச்சிருக்காங்க. சூரிய பகவானுக்கு ஆடுதுறையில சூரியனார் கோயில், செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில்னு இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா இதுல நம்ம ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் காரைக்கால் பக்கத்துல இருக்கிற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில். இப்போ சனி பகவானோட தனித்துவமான சந்நிதிகள் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். பொதுவா நவகிரக கோயில்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல சனி பகவானுக்குன்னு சில அபூர்வமான ஆலயங்கள் இருக்கு. விஷயம், சனி பகவான்னா யாரு? அவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். கருமை நிறத்தோட தியான நிலையில காகத்தை வாகனமா கொண்டவர். 7.5 சனி, அஷ்டம சனின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் பயம் வரும் இல்லையா? ஆனா பயப்பட தேவையே இல்லைங்க. அவர் நம்ம கர்ம பலன்களை வழங்குற ஒரு நீதியின் கடவுள். நல்லவங்களுக்கு நன்மையும் தப்பு செஞ்சவங்களுக்கு சோதனையும் கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துற நீதிபதி அவர். தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் கோயிலை எடுத்துக்கிட்டா அங்க சனி பகவான் தான் மெயின் பாஸ், அதாவது அவர் தான் முதன்மை தெய்வம். ஆனா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருநறையூர் கோயில் அப்படியே ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட். இங்க அவர் தன் குடும்பத்தோட காட்சியளிக்கிறார். இந்த திருநறையூர் கோயிலோட சிறப்பை கொஞ்சம் கவனிங்க. சனி பகவான் எப்பவும் கோபமா இருப்பார், தண்டிப்பார் அப்படிங்கிற பிம்பம் இங்க முழுசா உடையுது. உலகத்திலேயே அவர் தன்னோட மனைவிகளான மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி, அப்புறம் பசங்களான மாந்தி, குளிகன் இவங்களோட சேர்ந்து ஒரு ஃபேமிலி மேன காட்சி அளிக்கிற ஒரே கோயில் இது மட்டும்தான். சனிக்கிழமைகள்ல கருப்பு உடை அணிந்து எள்ளெண்ணெய் தீபமேற்றி ஓம் சனேஸ்வராய நமா அப்படின்னு சொல்லி மக்கள் இவரை ரொம்ப பக்தியோட வழிபடுவாங்க. ஏழை எளியவங்களுக்கு உதவி செஞ்சாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் நமக்கு பொறுமை, ஒழுக்கம், தாழ்மை இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசான். அவர் அருளால வாழ்க்கையில நிலைத்தன்மையும் ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அற்புத தரிசனம் நமக்கு உணர்த்துது. அடுத்ததா நாம போக போற பகுதி ரொம்ப சுவாரஸ்யமானது. சித்தர் போகரின் ஆன்மீக அறிவியல். ஆன்மீகம் எப்படி அறிவியலோட கைகோர்த்து பயணிக்குது அப்படிங்கிறதுக்கு பழனி முருகன் கோயில் ஒரு சூப்பரான உதாரணம். பழனி கோயிலோட சுவரோவியங்கள்ல மாபெரும் சித்தர் போகரோட ஒரு எபிக் பயணம் ரொம்ப அழகா வரையப்பட்டிருக்கு. முதல்ல தன்னோட குருவான காலங்கிநாதர் கிட்ட உபதேசம் வாங்குறாரு. அப்புறம் ஆகாய வழியா பறந்து போய் மேருமலையோட ரகசியங்களை உணர்றாரு. கடைசியா பழனி மலையில வந்து செட்டில் ஆகுறாரு. அங்கிருந்துதான் உலக வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் அறிவியல் அற்புதம் நடக்குது. அதுதான் நவபாஷான சிலை உருவாக்கம். நவபாஷாணம்னா என்னன்னு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பழங்கால டெக்னாலஜி பாருங்க.
9 வகையான கொடிய விஷப்பொருட்களை ஒண்ணா கலந்து அதிலிருந்து நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய மாபெரும் மருத்துவ குணமுள்ள ஒரு சிலையை உருவாக்குறதுனா சும்மாவா? இது உலோகவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு அல்டிமேட் சயின்ஸ். போகர் தன்னோட ஞானத்தால இந்த சிலையை உருவாக்கி மக்கள் நன்மைக்காக பழனியில பிரதிஷ்டை செஞ்சாரு. இந்த பிரம்மாண்டமான வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் போகர் தன்னோட சிஷ்யரான புலிப்பாணி கிட்ட இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் பழனிமலையில இருக்கிற ஒரு ரகசிய குகைக்குள்ள போய் 8 சக்திகளை வச்சு ஒரு சிம்மாசனம் அமைச்சு தியானத்துல உட்கார்ந்து நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிற முழுமையான பிரம்மஞ்ச நிலையை அடையறாரு. இன்னைக்கு நீங்க பழனிமலைக்கு போனா அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜியை உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ் கலாச்சாரத்தின் மையங்கள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை 1000 வருஷங்களா மழையிலையும் வெயிலையும் நிக்கிற இந்த கோயில்களும் கல்வெட்டுகளும் இன்றைய சமூகத்துக்கு எதை சொல்ல வருது? இதோட உண்மையான பாரம்பரியம் என்ன? இது வெறும் கற்களை அடுக்கி கட்டப்பட்ட பழைய பில்டிங் தானா அல்லது வேற ஏதாவதா? கண்டிப்பா இது வெறும் வரலாற்று பொருட்கள் கிடையாதுங்க. இது இன்றும் உயிர்ப்போட துடிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் மக்களோட கலை, பண்பாடு, அறிவியல் மற்றும் தியாகத்தோட இதய துடிப்பு. பல அந்நிய படையெடுப்புகள்ல இருந்து இதை காப்பாத்த நம்ம முன்னோர்கள் செஞ்ச தியாகத்தோட அடையாளம். மாபெரும் சோழர்கள் காலத்துல ஆரம்பிச்சு இசை, நடனம், இலக்கியம்னு எல்லாமே செழித்து வளர்ந்த இடங்கள் இது. அதனாலதான் இந்த புனித தலங்களுக்கு போறதுங்கிறது வெறும் சாமி கும்பிட்றதை தாண்டி நம்ம கலாச்சாரத்தோட ஆழமான வேர்களை தேடி போற ஒரு பயணம். கடைசியா ஒரு சின்ன சிந்தனையோட நாம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த முறை நீங்க ஒரு பழமையான கோயிலுக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையையும் தூணையும் வெறும் கல்லா பார்க்க போறீங்களா? இல்ல காலங்காலமா மனிதனை ஆன்மீகத்தோடனோ அழிவியலுடனோ இணைக்கிற பிரபஞ்சத்தோட ஒரு வாழும் வரைபடமா பார்க்க போறீங்களா? கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கணும்னு நம்புறேன். இந்த அற்புதங்களை நீங்களும் நேர்ல போய் உணர்ந்து பாருங்க. நன்றி.